பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஆனந்திக்கும் வீராக்கும் விவாகரத்து வேணுங்கிற அந்த ஆர்குமெண்ட் இப்போ கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. வீரா பொய்யான ஆதாரங்களெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஆனந்தி அடித்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு காட்டினாங்க. அடுத்து ஒரு எலக்ட்ரீஷியன் வந்தாங்க, அவங்க ஆனந்தி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு காட்டினாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்குற ஜட்ஜி வீரா நடிக்கிற நடிப்பை பார்த்துட்டு வீராவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆனந்தியாலையும் ஆனந்திக்கு கூட வந்திருக்கவங்களாலையும் அதை தாங்கிக்கவே முடியல. இப்போ ஆனந்தி ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனந்தியோட அப்பா பேசுகிறாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா வீரா அவங்க பயங்கரமாக நடிப்பு நடித்து இப்படிலாம் எனக்கு குடும்பம் நடந்திருக்கு, இருந்தாலும் நான் ஆனந்தி கூட தான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, இவன் எல்லாமே பொய்யா தான் கொடுத்துருக்கான், அதெல்லாம் நான் இங்கே கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நிறைய விசாரணைக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஜட்ஜி 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ எதுவும் கரெக்டான ப்ரூஃப் கொடுக்கல அப்படின்னாக்க நீ காலம் முச்சூரும் வீரா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இப்போ தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீராவை ரொம்ப நல்லவங்க மாதிரியும், அதே நேரத்தில் ஆனந்தியோட ஃபேமிலியில் இருக்கவங்கள ரொம்ப அசிங்கமாகவும், குறிப்பாக ஆனந்தியை ரொம்ப அசிங்கமாகவும் பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே ஆனந்தி ரொம்ப கோவத்தோடு தான் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. வீரா வழக்கம் போல் அப்படியே நடிப்பு நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா குமரனோட தறிப்பற்றையை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அவர் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே பார்த்தா மனசுக்குள்ளார அப்படியே ஆனந்தியை நினச்சிக்கிட்டு அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலையில் கொஞ்சம் தப்பு நடந்துருது. இப்போ கோட்டி வந்துடுறாரு. கோட்டியை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை, சரியான காமெடி நடக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குமரன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஆனந்தியை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு. ஆனால் பார்த்தா கோட்டி கடைசியில் விதி அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அதாவது அந்த ரேடியோவில் பாட்டு மாற்றி போட்டு கடைசியில் பார்த்தா ரொமான்ஸ் சாங் வருது. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீ ஆனந்தியை நினச்சி சந்தோஷமாக இரு, நீ லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ குமரனும் பார்த்தா அப்படியே அந்த ஃபீலிங்கில் இருக்கிறாரு. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் ஆனந்தியோட வீட்டில் எல்லாரும் வராங்க. வீட்டுக்குள்ளார வந்ததுமே ஆனந்தியோட அம்மா சொல்லவா வேணும், அப்படியே குமுறி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனந்தியோட அண்ணி அப்படியே ரொம்பவுமே யோசனையோடு இருக்காங்க. ஆனால் அவங்க அண்ணன் மனோகர் இருக்காங்களா, ரொம்பவுமே ஓவராக பேசி போடுறாங்க. இப்படி ஒரு தங்கச்சியா, எனக்கு அசிங்கமாகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்கிற எல்லா விஷயமும் ஓரமாக ரொம்ப நல்ல மாதிரி வீரா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீரா ரொம்ப நல்ல மாதிரி பக்கத்தில் உட்காந்து இப்போ ஆனந்தியோட அப்பா கிட்ட பார்த்தீங்களா மாமா இப்படியெல்லாம் நடந்துச்சு, இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் ஆனந்தி கூட தான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன், என்னெல்லாம் என்னை பேசுனீங்க பார்த்தீங்களா, ஆனந்தியை பற்றி எல்லாம் வீடியோ ஆதாரத்தோடு பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சும்மா இருந்திருந்தாவே ஆனந்தியோட அப்பா கம்மன் தான் இருந்திருப்பாரு. இப்படியெல்லாம் போய் பேசி ஆனந்தியை பற்றி அசிங்கமாக பேசும் அவரால் பொறுத்துக்க முடியல. எந்திரிச்சு பலார் 2 அறை விட்டுட்டு யாரடா ஏமாற்ற பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி 2 அறையை விட்றாங்க. இப்போ தான் ஆனந்திக்கே சந்தோஷம் வருது, நம்ம அப்பா நம்ம பக்கத்து தான் இருக்கார் அவர் அப்படிங்கிற விஷயத்தில். அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.